ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கான விடுகதையை பார்க்கலாங்களா? சட்டை இல்லாமலே பை தேய்ப்பான், தாவி ஓடுவதில் கெட்டிக்காரன், அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை கடைசியில் கிடையாது, இந்த கதையோட நடுவில் சொல்கிறேன். சரிங்களா? கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெயிட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்குன்னு எனக்கெல்லாம் ரொம்ப அறிவுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, கதைக்கு போகலாங்களா? ஒரு ஊரில் நம்ம எல்லாருமே ஏண்டா எப்போ பாரு எவ்வளவோ உழைச்சாலும் திரும்ப 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 அதே நிலைமைக்கு தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, கூலி வியாபாரம் செய்கிறவராக இருந்தாலும் சரி, மாதத்தில் ஃபஸ்ட்டு 5 days மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 10ஆம் தேதிக்குள்ளே மொத்த பணமும் காலி. அடுத்து 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்மளோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லை. திரும்ப 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 அதே எவ்வளோ சம்பளம் ஏறிக்கிட்டே போனாலும் நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. சரி, அப்படி எல்லாருமே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், மற்றவங்கெல்லாம் பாரு அவங்க பாட்டுக்கு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க, இப்போல்லாம் பாரு நேற்று ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அவன்லாம் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்காமல் இருந்தவங்க யாருமே கிடையாது இல்லைங்களா? சரி, அவங்களுக்கெல்லாம் கஷ்டமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? பணம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிற எல்லாருக்கும் தான் இந்த கதையை கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் உங்களோட முடிவை சொல்லுங்கள். சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராமசாமி அப்படின்றவர் ரொம்ப உழைக்கிறாரு. இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதே வீடு வாசல், அதே குழந்தை குட்டி, அதே சாப்பாடு, அதே ரெகுலர் கஷ்டம், இப்படியே போயிட்டுருக்கு. என்னடா நம்ம எவ்வளோ உழைச்சாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லையே, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட நம்ம வாழ்க்கையில் என்ன தான் அனுபவிச்சிட்டோம், ஒன்றுமே அனுபவிக்கலை, இப்படியே வாழ்ந்தோம், இப்படியே கஷ்டப்பட்டோம், இப்படியே செத்து போயிடுவோமோ அப்படின்ற பயம் அவருக்குள்ளே வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுவார்னா, சரி நம்ம கஷ்டத்தை கடவுள்கிட்ட தான் போய் சொல்லணும், அவர் ஏதாவது வழி பண்ணாதான் உண்டு அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மலை உச்சிக்கு போகிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே கடவுள் என்ன மலை உச்சியில் தான் இருப்பார்னு நினைப்போம், இன்னும் தெரியல. இவர் ஆச்சு போச்சுன்னா எல்லாரும் கடவுளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஒத்த காலில் நின்று தவம் புரிகிறாரு. எப்பயும் போல் ஏற்கனவே ஒரு கதையில் பார்த்துருப்போம். தவம் புரிஞ்ச உடனே சிவபெருமான் மனமிறங்கி அவர் கண் முன்னாடி நிற்பார். அவர் எப்படி வருவார்னா துறவி வேடத்தில் வருவார். உடனே மகனே கண் திரு, நான் கடவுள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் கடவுள். உடனே என்னடா வேண உடனே கடவுள் வந்துட்டாரே, ஒருவேளை நம்ம வேண்டது முன்னாடியே கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற அளவுக்கு கடவுள் நிற்கிறாரு. சரிப்பா, சரி வந்துட்டேன், நீ கூப்பிட்ட உடனே சரி உனக்கு என்ன தேவைன்னு சொன்னோன்னா நான் கொடுத்துட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்குறாரு. அதுக்கு கடவுளே, நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, திரும்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தன் எந்த கஷ்டமுமே இல்லை, திண்ணையில் படுத்து அவன் பாடகு தூங்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அவன் கவுன்சிலராக நின்னா இப்போ மாடி வீடு, இனோவா காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக செட்டில் ஆயிட்டான். ஏன்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், எப்போ தான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே கடவுள் எப்பா அவனுக்கும் ஏதாவது கஷ்டம் இருக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கடவுள், நீ கடவுளாக இருந்துக்கிட்டு உனக்கு இது கூட புரியலையா? அவங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. பிச்சைக்காரனும் கூட அவன் பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான், அவன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சண்டை போடுறான். சரி, உனக்கு சொன்னால் புரியாது, நீ அனுபவப்பட்டாதான் புரிஞ்சுப்ப. சரி, உனக்கு 3 விதமான வரன் தரேன். 3 விதமான வரனும் நீ இதில் வின் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு தேவையான வரனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? சரி கடவுளை, என்னை ரொம்ப படிக்காதவன், நீ ரொம்ப சிக்கலான டெஸ்ட்டெல்லாம் வச்சுடாதீங்க, நான் ஃபெயில் ஆகிடுவேன், அப்புறம் நீங்கள் எனக்கு வரம் கொடுக்காம போயிடுவீங்க அப்படின்னாரு. இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெஸ்ட்டை வைக்கிறேன், அதில் மட்டும் நீ பாஸ் பண்ணிவிட்டு உனக்கு நான் வரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு உனக்கு 3 நாளில் 3 பேரை சூஸ் பண்ணு, அந்த 3 பேரோட உடம்புலையும் நீ போய் தங்கலாம், அவங்களோட வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உனக்கு வரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு முதல் நாள் வருது. நீ இப்போ யாரோட உடம்புல போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கடவுள். அதுக்கு அவனும் என்னென்னமோ யோசிக்கிறான். அவன் லெவலுக்கு எங்கே தெரியுமா யோசிக்கிறான்? பில்கேட்ஸ், அம்பானி,
சுந்தர் பிச்சை இவங்கள கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் யோசிக்கிறான். உடனே வந்துட்டு நம்ம ஓவர் ஆசைப்பட்டா கடவுள் வந்து வரன் கொடுக்காம போயிட்டு என்னடா பண்ணுறது, நம்ம லெவலுக்கு என்னவோ அது மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் இப்போ பிச்சைக்காரன் நம்ம ஊரில் இருக்கிறதுலே பிச்சைக்காரன் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து அவன் வந்து கம்மாயில் போய் கால் நீட்டாக ஹாயாக படுத்து தூங்குறான், எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கான், நம்ம ஒரு நாளைக்கு அவன் உடம்புல இருந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் அந்த பிச்சைக்காரன் குளிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும், ரொம்ப கப்படிக்குமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே வந்துட்டு ஒரு நாள் தானே மூக்கை பற்றிக்கிட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய், கடவுளே நான் வந்து எங்கூர் பிச்சைக்காரன் ஒரு நாள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து கடவுள் வந்து சரிப்பா உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு வா, நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவார். போயிட்டு அந்த பிச்சைக்காரன் உடம்புல நுழைஞ்சுப்பான். அன்றைக்கி காலையில் விடிஞ்ச உடனே 8 மணிக்கு வந்து ஒரு கோவிலில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அதுதான் அவனோட சாப்பாடு அப்படின்றது அப்போ தெரியாது இந்த ராமசாமிக்கு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இவன் வந்து கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக உள்ளே போவான். அப்போ அங்கே இருந்த மக்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்னும் போக போக உங்களை விட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை துரத்தி அடிச்சிடுறாங்க. அதை ராமசாமி உள்ளே இருந்து பார்க்குறவங்க வந்து ரொம்பவுமே மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஏண்டா பிச்சைக்காரனாக இருக்கிறது ஒரு குத்தமாடா, நீ கொடுக்குற ஒரு பிரசாதத்துக்கு உங்ககிட்ட நான் இவ்வளோ திட்டு வாங்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த பிச்சைக்காரனை நினச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. உள்ளே இருந்தவங்க எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்து கடைசியாக அவனுக்கு ஒரு கொஞ்சமாக சக்கரை பொங்கலும் கொஞ்சமாக சுண்டலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவன் சாப்பிட்டுட்டு அன்னைக்கான காலை உணவு முடிஞ்சிச்சு. திரும்பவும் கம்மாய்க்கு போகிறான். கால் நீட்டி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு படுத்து தூங்குறான். கொஞ்சம் நஞ்சம் தூங்கலைங்க, ரொம்ப நேரம் தூங்கிடுறான். என்னடா இவன் இப்படி தூங்குறானே நினச்சிக்கிட்டு டேய் பசிக்குதுடா எழுந்து போடான்ற அளவுக்கு அவர் ராமசாமி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவன் எந்திரிச்சு 12 மணிக்கு கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போனவுடனே காலையில் போலவே மதியமும் அவன் வந்து உள்ளே சேர்க்கறது கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து முடித்து கடைசியாக அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் கம்மாய்க்கு போகிறான். கால் மேலே கால் போட்டு படுத்து தூங்குறான். 2 மணிக்கு படுத்து தூங்க ஆரம்பித்தவன் நைட்டு 8 மணி ஆகி கூட அவன் எந்திரிக்கிறதே இல்லை. என்னடா இவன் இப்படி தூங்குறானே, இவன் நைட்டு தூங்குவானா தூங்க மாட்டானா, இப்படியே தூங்கிட்டு இருந்தா இவன் எப்போ தான் போய் சாப்பாடு வாங்குறது, எப்போ சாப்பிட்றது, இவன் எப்போ தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி புலம்ப ஆரம்பிச்சிருவான். திரும்பவும் 8 மணிக்கு அவன் லைட்டாக அசைய ஆரம்பிப்பான். அப்பா சாமி எழுந்துட்டான்டா எப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நைட்டு போகிறான். போய் ஒவ்வொரு வீடாக பிச்சை கேட்குறான். எந்த வீட்லேயும் பிச்சை இல்லைப்பா, வெளியில் போறியா இல்லையான்ற அளவுக்கு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ராமசாமி நினைக்கிறான், ஒரு பிச்சைக்காரன் வந்து மதித்து நீங்கள் சாப்பிட போட வேணாம், அட்லீஸ்ட் அவனை மனுஷனாவது மதிக்கலாம்ல. அவனை என்னமோ கொலை குத்தம் செஞ்சவன் மாதிரி தீண்டத்தகாதவன மாதிரி ஏன் அவனை அப்படி அந்த அளவுக்கு வந்து அவனை கஷ்டப்படுத்தணும், சாப்பாடு இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் கொஞ்சமாக சாதம் போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, நாய்க்கு போட்டு மீந்த சாதம். அது வந்து கெட்டு போய் மூக்குக்கு பக்கத்தில் வச்சோம்னா கொமட்டிட்டு வரும். அந்த அளவுக்கு ஒரு கெட்டு போன சாப்பாடை பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறான். அதையும் அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி அள்ளி 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 சாப்பிட்றான். அதை சாப்பிட்டதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து கொமட்டிக்கிட்டே வந்துடுது. உடனே என்ன பண்ணுவான், ஐயோ சாமி என்னை ஆளை விடா எப்பான்னு சொல்லிட்டு அவன் உடம்புலேருந்து குதிச்சு ஓடியே போயிடுவான் மலை உச்சிக்கு. திரும்பவும் அடுத்த நாள் விடிஞ்சோடனே கடவுள் வராரு. வந்துட்டு என்னப்பா இன்றைக்கி யார் உடம்புல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் வரும்போது எப்படி வராரு அப்படின்னா, ஒரு மாதிரி கோட் ஷூட்டெல்லாம் போட்டு, இல்லை இராணுவ வீரராக வராரு அவர். ஆமாம், இராணுவ வீரராக வராரு. என்ன சாமி நீங்கள் என்னமோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதத்தில் வரீங்க, நேற்று என்னமோ துறவியாக வந்தீங்க, இன்றைக்கி இராணுவ வீரராக வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து ஏப்பா மனுஷங்க மட்டும்தான் அது எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக ஆடைகள் அணிஞ்சுக்கணுமா, ஏன் கடவுள் அணியக்கூடாதா அப்படின்னு சொன்னால், இல்லை சாமி நீங்கள் எப்படி வேணாலும் அணியுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி யார் உடம்புக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம எல்லாரை விட இராணுவ வீரர்கள் தான் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ராமசாமி. உடனே வந்து சரி அப்படியே ஆகட்டும்
போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போய்ட்றாரு. இராணுவ வீரர் உடம்புக்கு போகிறாரு. போனவுடனே ரொம்ப வருஷங்கள் கழித்து அப்போ தான் 2 மாத லீவில் வர்றாரு. அவர் எப்போ போனவர் அப்படின்னா, கல்யாணமாகி 1 வாரம் கழித்து போனவர். ஒரு 2 வயது குழந்தை இருக்கிறப்ப தான் திரும்பி வராரு. வரும்போது வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மனைவி மக்கள் எல்லாருமே 2 வருஷமாகி திரும்ப வராரு அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது நிலையில்லாத ஒரு உயிர், நிலையில்லாத ஒரு உடம்புக்கு அங்கே கஷ்டப்பட்டு நம்மளுக்காக நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு சுகதுக்கங்களை அனுபவிக்க முடியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா. உண்மையாகவே இராணுவ வீரர்கள் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அதுக்கெல்லாம் தியாக மனப்பான்மை ரொம்ப ரொம்ப தேவை இல்லைங்களா. அப்படி போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து நிஜமாகவே எப்படின்னா கடவுள் உருவத்தில் வாழ்கிற மனிதர்கள் தான். சரிங்களா. சரி, அந்த மாதிரி இராணுவ வீரர் வந்து 2 மாதம் கழித்து வராரு. அவங்க குழந்த, குட்டி, அம்மா, அப்பா, மனைவி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவர் வந்து 2 வருஷம் தன்னோட பிள்ளையை பார்க்காம அப்போ பார்க்கும்போது வந்து அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா. விடிய 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 அந்த குழந்தைய எடுத்து வச்சு கொஞ்சிட்ருக்காங்க. அவங்க மனைவி கிட்ட அவ்வளோ அன்பாக பேசுகிறாரு. அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு வந்து எப்பா, ஒரு குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், ஒரு கணவர்னா இப்படி தான் இருக்கணும், மனைவினா அப்படி தான் இருக்கணும். அம்மா அப்பாக்கள் வந்து பிரிஞ்சு போய் இந்த குடும்பத்தோட பாச போராட்டத்தை பார்க்கும்போது ராமசாமிக்கே கண் கலங்கிடுது. அப்படியே கொஞ்ச நாள் இருக்கார். கொஞ்ச நேரம் போகுது. ஒரு 2 மாதம் லீவில் வந்தவர் திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னா, டெல்லிக்கு உடனே நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 2 மாதம் லீவு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு வந்து உங்களோட லீவ் வந்து கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எந்தவித தாமதமும் இல்லாமல் அவங்களோட மனைவி பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்த உடனே அவர் கண் கலங்கி நிற்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமாக 2 வருஷம் கழித்து வந்த ஒரு கணவர்கிட்ட நிதானமாக ஒரு நாள் கூட அனுபவிக்க முடியாத ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களே. அப்படி இருந்தாலும் தன்னோட குழந்தைக்காகவும் தன்னோட மனைவிக்காகவும் எவ்வளோ சந்தோஷமாக விடை பெற்று போகிறாங்களே. இவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு நினச்சிட்டு கண் கலங்கிட்டே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. மலை வச்சுக்கே போகிறாரு. 3ஆவது நாள் விடியுது. சரிப்பா, இன்றைக்கி யார் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வரும்போது எப்படி வர்றாருன்னா, கோட் ஷூட் போட்டு வராரு. என்ன சாமி, ஏதோ ஃபேஷன் காம்படிஷன் வச்ச மாதிரி அப்பப்போ ஒவ்வொரு உடையில் வரீங்க. சரி சரி, கேட்டால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க. சரி, இன்றைக்கி நான் யார் உடம்புல போகணுன்னு நினைக்கிறேன்னா, அரசியல்வாதி உடம்புல போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவன் தான் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி உடம்புல போகிறாரு. போன உடனே அன்னைக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து பத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. உட்காந்தா 10 பேர், நின்னா 10 பேர், போன இடத்துக்கு 10 பேர், வந்த இடத்துக்கு 10 பேர், இந்த மாதிரி சகல சௌபாகியங்களோடு வாழ்ந்துட்டுருக்காரு. அப்பா, இதுதான் நம்மளுக்கான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாரு. நினச்ச உடனே அன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்கள பார்க்க வந்தவங்க எல்லாருமே நிதி கொடுக்கறதுக்காக நிறைய பணங்கள் கொடுக்குறாங்க. அந்த பணத்தையெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதில் ஒரு பிணவரையில் வந்து தன்னோட பணத்தை எல்லாம் பதுக்கி வைக்க சொல்லி தன்னோட ஆட்களுக்கெல்லாம் அனுப்பி வைப்பார். அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் பிணவரையில் வைக்க வச்சுட்டு வரும்போது வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வருது. என்னென்னா, அவங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் எங்கெங்கே, அப்படியா, இங்கே வச்ச பணம் என்னாச்சு, அந்த வச்ச பணம் என்னாச்சு, இங்கே வந்திருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, அங்கே ரைடு போகுது, இங்கே ரைடு போகுது அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரெஷர். இதை கேட்ட உடனே ராமசாமிக்கு ஒரே வேர்வை, உள்ளே இருந்தே வழியுது. அந்த அளவுக்கு பாருடா, இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தா இவன் படுத்தா எந்திரிக்க மாட்டான் போல், செத்து போயிடுவான்னு இருக்கு. அந்த அளவுக்கு பயத்தில் நடுங்கி போயிருக்கான். இவனோட வாழ்க்கையா வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல இருந்தும் ஒளிஞ்சு ஓடி போயிடுறான். ஓடி போட உடனே மலை உச்சியில் போய் உட்காந்து யோசிக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்மளோட வாழ்க்கை தான் வந்து கஷ்டம்னு நினச்சோம். ஆனால் அவனுக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு பிரச்சனை அவனுக்கு இருக்க தான் செய்யுது. இதை தான் கடவுள் முன்னாடியே சொல்லியிருப்பார் போல், நம்மளுக்கு தான் புரியலைன்னு சொல்லிட்டு அவன் மலை உச்சியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் முன்னாடி தோன்றுவார். என்ன, அப்போ தான் முழுமையாக கடவுளோட உருவத்துக்குலேருந்து தோன்றியிருப்பார். அப்பா, கடவுளை என்னை மன்னிச்சிடு, நீ எவ்வளவோ சொன்ன, நான் புரிஞ்சிக்கல. இப்போ நினச்சி பார்த்தா என்னோடய வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேறு எந்த வாழ்க்கையும் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்.
நீ வந்து திரும்ப யோசிச்சுட்டு உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு சொல்லு. அப்புறம் கடவுள் வந்து கேட்டேன் கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து நீ பழி சொல்லக்கூடாது. உனக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டு போகிறேன். அப்பா சாமி, எனக்கு அந்த இராணுவ வீரர் பிரிஞ்சு போகிற கஷ்டத்தையும் என்னால் தாங்க முடியாது, அரசியல்வாதி இருக்கிற அந்த பதற்றத்தையும் அந்த பணத்தை எல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற திறமையும் எனக்கு பத்தாது. பிச்சைக்காரனை போல் எனக்கு பழைய சோறு சாப்பிடவும் என்னால் சகிக்காது. எனக்கு 3 வேளை கஞ்சியே குடித்தாலும் நிம்மதியாக குடிக்கிறேன் அப்படின்றத இப்போ நான் முழுசாக உணர்ந்துட்டேன். எனக்கு என்னோடய வாழ்க்கையே போதும். நான் தான் உலகத்திலே இருக்கிறதில விட நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியாமையே இருந்துட்டேன். வாழ்க்கைன்னு இருக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள், சுகம் துக்கம் எல்லாமே இருக்கும். அதை சுகம் வரும்போது வந்து சந்தோஷமாகவும், அதை விட சந்தோஷம் வரும்போது அதை விட சந்தோஷமாகவும் இருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பணக்காரனாக இருக்கிறவனுக்கு வந்து எந்த கஷ்டமுமே இருக்காது, ஒன்றுமே இல்லாதவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். ஆனால் அவன் தகுதிக்கு ஏற்றாப்புல அவனுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குன்றத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பார். உடனே வந்து இந்த மனிதர்களாக பிறந்த எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. உன்னோட தெளிவுக்கும் உன்னோட இதுக்கு மேலே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுவார். இவர் கடன் மலை உச்சியிலேருந்து இறங்கி வருவார். வீட்டில் இருந்த மனைவி பிள்ளைகளோட ரொம்ப சந்தோஷமாக பேசி பழகி எப்படின்னா அவருக்கு இருந்த கஷ்டத்தையே மறந்து போயிடுவார். உடனே அவங்களோட மனைவிக்கும் பிள்ளைக்கும் ஒரே சந்தேகம், என்னாச்சு இந்த மனுஷனுக்கு 3 நாளாக எங்கே காணாமல் போனால் திடீர்னு வந்து இந்த அளவுக்கு மாறி போயிருக்கானே, எங்கேயாவது வந்து இடிச்சுக்கிது பைத்தியம் ஆகிட்டானோ அப்படின்ற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டார். உடனே அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்துட்டேன், ஆனால் என்னோடய வாழ்க்கை தான் நிம்மதியானது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கடவுளே எங்களுக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ரொம்ப 2 பேரும் கடவுளுக்கு வணங்குவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமைக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உண்டு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, தன்னோட பிள்ளைகிட்ட கூட அவங்களால உட்கார்ந்து 1 மணி நேரம் அவங்களுக்காக நேரம் ஒதுக்காம அளவுக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வருது? குழந்தைங்க கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் கூட பேச முடியாமல் சம்பாதிக்கிற அந்த பணத்தை வச்சு அவங்கள என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதை உட்காந்து 1 மணி நேரம் அவங்க பசங்களால் ஒதுக்க முடியாத அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் 1 வருஷங்கள் முழுக்க சம்பாதிச்சு அந்த பசங்களுக்கு எடுத்து வச்சாலும் அவங்க தப்பான வழியில் தான் போவாங்க. அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் எந்த குழந்தை வளருதோ அந்த குழந்தை கண்டிப்பாக பாசத்துக்காக இயங்கும். அப்படி இயங்கும் போது வந்து வேறு எங்கேயாவது சிறு பாசம் வந்தாலும் அவங்க தடமாறதான் செய்வாங்க. இந்த உலகத்தில் நடக்கிற பெரும்பான்மையான காரணம் வந்து அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் இருக்கிறதால் மட்டுமே நிறைய காரணங்கள் நடக்குது அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே மறந்துட்டேன். இந்த விடுகதைக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரு இல்லைங்களா, அது தாவி தாவி ஓடும், அதோட வயிற்றுலேயே வந்து பை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா. இதுதான் இந்த விடுகதைக்கான விடை. தேங்க்யூ.